To start with, we have to cleanse the face to remove small particles. So we have to cleanse it completely. Even though she have washed her face prior, we have to cleanse it once before we start the makeup. இப்போ பாத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. பட் தென் நம்ம கிளென்ஸ் பண்ணும்போது இவ்வளோ டர்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. எப்பயுமே வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்பயுமே இந்த மாதிரி ஹேர் பியூனி ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மேக்கப் பண்ணும்போது தான் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது அந்த கிரேனஸ் தெரியாம இருக்கும். அந்த கிரேஷா இருக்குன்ற மாதிரி சில பேர் ஃபீல் பண்றதுக்கு ரீசன் வந்துட்டு அந்த ஃபேஷியல் ஹேர்ஸ் மேலேயே நிறைய ப்ராடக்ட் ஓவரால் லைக் கன்சீலர் எல்லாமே ஃபவுண்டேஷன் கன்சீலர்னு 2-3 டாப்பிங் பண்ணும் போது இட் சேஞ்சஸ் த கலர். ஸோ கிரே கலராக மாறத்துக்கான வாய்ப்பு அதனால தான் இருக்கு. ஸோ எப்படி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போது எப்பயுமே வந்து இது ஏன் கிரேவாக வருது, ஃபேஸ் மேக்கப் கொஞ்ச நேரத்தில் கிரே ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கான ரீசன் அதுதான். நவ் வி ஆர் யூசிங் ப்ரைமர்ஸ் ஃபார் ஐ பிரைமர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம லாங் ஸ்டே நம்ம ஐ மேக்கப் இருக்கிறதுக்காக வி ஆர் யூசிங் ஐ பிரைமர். லிட்டில் பிட் அமௌண்ட் இஸ் எனஃப். நம்ம இப்போ பிரைமர் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டேப் வித் brush and then crease it. Doing a subtle and elegant look for her. Okay, இவங்களுக்கு வந்து இந்த olive green dressக்கு வந்து நம்ம green-ஏ போட்டா like green eye makeup-ஏ போட்டோம்னா it won't enhance it. அது பாத்தீங்கன்னா like ஒரு richness கொடுக்காது. So that we are going with subtle brown. It's not a deep brown, it's a subtle brown. So we are using an Olens subtle brown யூஸ் பண்ணிருக்கோம். அது போட்டதுக்கு அப்புறம் when we are going with the eye makeup அதோட merge ஆயிட்டு it will enhance the feel. எப்பயுமே lens போடணும்னா client வந்து lens கேக்குறாங்கன்றப்போ we have to put the lens initially before we start any makeup or primer. We have to place the lens.